ரஷ்ய அதிபர் புதின் இந்தியா வந்துட்டு போன பிறகு பல செய்திகள், அவர் என்ன சாப்பிட்டாரு, எப்படி நடந்தாரு, என்ன போனாரு வந்தாருன்ட்டு நம்ம ஊடகங்கள் சொல்ல மறந்த முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா ரஷ்யா இடையே கையெழுத்தாகி உள்ள ரெலாஸ் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட். சிம்பிளா சொல்லணும்னா, இந்தியாவுடைய ராணுவம் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ரஷ்ய கடற்படை தளத்தையோ அவங்க ராணுவ தளத்தையோ ரஷ்யாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய மிலிட்டரி பேஸை இந்தியாவால் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ரஷ்யாவுக்கு தேவைப்பட்ட இந்தியாவுடைய எந்த ஒரு மிலிட்டரி பேஸையும் யூஸ் பண்ண முடியும். 5 போர்க்கப்பல்கள், 10 போர் விமானங்கள், 3000 வீரர்கள் அப்படின்றது பெர்மனண்டா நாம ரஷ்யால வைக்க போறோம், ரஷ்யா இந்தியாவில் வைக்க போறாங்க. உலக வரலாற்றிலேயே முதல் முறையா ரஷ்யாவுக்கு இந்து மகா சமுத்திரம்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஓஷன் ரீஜன்ல ஒரு மிகப்பெரிய பார்ட்னர் கிடைச்சிருக்காங்க. அவங்க சைனாவை சூஸ் பண்ணல, இந்தியாவை தான் சூஸ் பண்றாங்க. அமெரிக்காவுக்கு இதுல தெளிவான மெசேஜ் இருக்கு. குவாடை ஒதுக்கி தள்ளுனீங்க அப்படின்னா எங்க வழியை நாங்க பார்த்துட்டு போவோம் சொல்லிட்டு ரஷ்யாவுடைய இந்தியாவுடைய கூட்டாட்டம் அப்படின்றது இந்தியன் ஓஷன் ரீஜன்ல ஆரம்பிக்க போகுது. வெயிட் பண்ணி பாருங்க.